இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பல வருஷமா குழந்தை இல்லாத ஒரு கப்பல் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பயங்கரமா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஹஸ்பண்ட் பாலைவனத்துல விரதத்தோட கடவுள் நோக்கி வேண்டிட்டு போய்கிட்டு இருக்கப்பயே அவருக்கு முன்னாடி கேப்ரியல்ன்ற ஏஞ்சல் வந்து நிக்கிறாரு. அந்த ஏஞ்சல் கடவுள் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்க போறதா சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அது என்னன்னா அந்த குழந்தைக்கு சரியான வயசு வரப்ப அதை தேவாலயத்துல சேவை செய்யறதுக்காக கொண்டு போய் விடணும்னு சொல்றாரு. இந்த கண்டிஷனுக்கு இவரும் ஒத்துக்கிறாரு. And இன்னொரு சைடு ரோமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க கிங் ஹெரால்ட் அப்படிங்கிறவர் அவர் தன்னைத்தானே ஒரு கடவுள் நினைச்சு அவருக்கு தோன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. And இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம கொண்டுகிட்டு இருக்காரு. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு சரியான வயசு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா ஹீரோயினியை தேவாலயத்துல கொண்டு போய் விடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் தேவாலயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆகுது என்ன அந்த கிங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயின் எப்படி சேஃபா ஜீசஸை பெற்று எடுக்கிறாங்கன்றத இந்த படத்தோட மீதி கதை. இந்த மூவியோட நேம் மேரி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருந்தது. உங்களுக்கு பைபிள் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.